அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் வந்து வித்ட்ரா ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எல்லாருமே உங்கள் அஃபிலியேட் வாலெட் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையுமே வந்து வித்ட்ரா போட்டுருங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே வித்ட்ரா போடாமல் இருந்துடாதீங்க. இது வந்து 2025 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒர்க் பண்ணி வச்சுட்டு நம்ம வாலெட்டுக்கு மாற்ற சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது அஃபிலியேட் வாலெட் வந்து வாலெட்டுக்கு மாற்ற சொல்லி வச்சதுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் வித்ட்ரா போடணும். அதே மாதிரி யாராச்சும் உங்கள் பேங்க் டீட்டில் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்கள் பேங்க் டீட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு எப்படி வித்ட்ரா பண்ணணும்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே போய்ட்டு நீங்கள் வித்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே வியூ பேங்க் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூ பேங்க் டீட்டெயில் கொடுங்க. வியூ பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டு அதில் இருக்கிறது ஓகே, இந்த அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்தால் ஓகே அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டே இருக்கட்டும், அப்படியே நீங்கள் போய்ட்டு வித்ட்ரா கொடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை எனக்கு இந்த அக்கௌண்ட் வேண்டாம், நான் வேறு அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் கொடுங்க. பேங்க் கொடுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, திரும்ப கன்ஃபார்ம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் ஹோல்டரு, அதாவது உங்களுடைய பேருக்காக தான் வந்து நீங்கள் கொடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் யாரோடைய உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒய்ஃபு அம்மா அப்பா யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பேன் கார்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறீங்களோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்டோடைய பேன் கார்டு நம்பரே கொடுங்க. அவங்ககிட்ட சப்போஸ் பேன் கார்டு இல்லை அப்படின்னா உங்கள் பேன் கார்டு கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பேன் கார்டு ஹோல்டர் நேமு, அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்சி கோடு போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஊர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த ஊரோட ஐஎஃப்சி கோடு இந்த மாதிரி வரணும். நீங்கள் கொடுத்தோன்னே இந்தியன் பேங்க் காமராஜ் ரோடு திருப்பூர்னு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஐஎஃப்சி கோடு கரெக்டாக சப்மிட் கொடுங்க. இல்லை இந்த இடத்துல எதுவுமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் போய்ட்டு ஒருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இருந்தும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, கம்பல்சரி வந்துடும். அப்படி வரல, கரெக்டாக தான் போட்டு வரல அப்படின்னா சப்மிட் கொடுங்க. அப்படி இல்லை ஒரு வேளை மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுக்க வேணாம், ஒருக்கா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கரெக்டான ஐஎஃப்சி கோடு கொடுத்து சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய வந்து பேங்க் டீட்டெயில் வந்து சேஞ்ச் ஆயிரும். திரும்ப பேங்க் டீட்டெயிலுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறமா வித்ட்ரா ஆப்ஷன் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாஸ்க் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு, பேங்க்கு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, பிரான்ச் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல காட்டுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல காட்டுற எல்லா அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்ட்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு. இப்போ வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து உடனே போட மாட்டாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடியே வந்து வித்ட்ரா கொடுத்தது பழசு பெண்டிங்கில் இருக்கும், இதுவும் பெண்டிங்கில் இருக்கும். இது வந்து எப்படி தெரியுங்களா, இப்போ வந்து பழைய பெண்டிங்கை பூரா வித்ட்ரா கொடுத்துட்டு இப்போ நியூவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா நியூவாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து பழைய பெண்டிங்கு பேமெண்ட்டு இருந்திருக்கும், இப்போ ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் இருக்கும். அதை வித்ட்ரா கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பழைய பேமெண்ட்டும் வந்து உடனே வராது, கொஞ்சம் லேட்டாகி தான் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணி இப்போ புதுசாக ஒர்க் பண்ணின அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வித்ட்ரா ஆப்ஷன் கொடுக்கும்போது அந்த அமௌண்ட் வந்து 1 வீக்கில் வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. இது அமௌண்ட் வந்து வித்ட்ரா போட்ட உடனே வராது, கொஞ்சம் லேட்டாகியும் நோட்டீஸ் போர்டில் வந்து சங்கர்ஷா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பழைய பேமெண்ட்லாம் வர்றக்கு ஆரம்பிக்கும். இது வந்து புதுசாக பழைய பேமெண்ட்லேயே புதுசாக ஒர்க் பண்ணுறவங்களுக்காக சீக்கிரம் அவங்களுக்கு அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை வந்து எல்லாத்துக்குமே சொல்லுங்கள். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பழைய வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி அவங்க எல்லாத்தையுமே வந்து வித்ட்ரா கொடுக்க சொல்லுங்கள். வித்ட்ரா கொடுத்த உடனே இந்த அமௌண்ட் வராது, கொஞ்சம் லேட்டாகி தான் வரும். ஆனால் கம்பல்சரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். அதே மாதிரி வித்ட்ரா கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வித்ட்ராவில் போயிட்டு வித்ட்ரா ஹிஸ்ட்ரி இதை உள்ள செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அட்மின் சார்ஜ் வந்து 20%. அதாவது இங்கே சொன்ன கான்செப்டில் நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னா 0 டிடக்ஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா 20% பிடிச்சி தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு ஆட் ஆகும். இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் டைம் ஆகி அதுக்கப்புறம் தான் வரும், உடனே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோங்களும் கொண்டு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.